இன்றைக்கி ஷோ பார்க்குறப்போ ரம்யாவுக்கு வந்து கொஸ்டினுக்கும் அவன் சொன்ன ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லை. இதுலேருந்து இவங்க தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற மாதிரி தோணுது. ஆனால் இவங்க அடுத்தவங்களும் சொல்கிறாங்க கனி ஃபஸ்ட்டு நல்லவங்களாக இருந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ என்னடான்னா அப்படியே அவங்க ரியல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொளுத்தி கொளுத்தி அப்பப்போ போடுறாங்க. விக்ரம் நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ கேமில் ரொம்ப ஐக்கியமாயிட்டார். ஸோ ரொம்ப பயங்கரமான சேஃப் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவர் கேட்ட கேள்விக்கும் சொன்ன ஆன்சர்லேருந்தும் புரிஞ்சுக்கிட்டு சபரி ஃபஸ்ட்டு நல்லா இவரும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரோட ரியல் ஃபேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு கத்துறாருன்னே தெரில. பார்வதி, திவாகர் எல்லோரும் கூட கமருதீன், வினோத் மோக் பண்ணுறது பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது உண்மை. ஆனால் திவாகரை கலாய்க்கிறதுக்கு வினோத் தான் முடியும். பயங்கரமான கலாய்ப்பு தான். பட் அவரோட மோக்கிங் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. இவங்க பிக் பாஸில் இருக்காங்களா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு வந்தாங்க ஒன்றும் தெரியலை. அரோரான்னு பேர். வேஸ்ட் கண்டஸ்டன்ட் தான். வாங்க சார், கலை சார். இவர் ஒன்று சொல்லிட்டு உள்ளே வந்தார். ஆனால் உள்ளே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருக்கார். இதுக்கு இவர் இங்கே சாப்பிட்டு தூங்குறதுக்கு வெளியே போய் வீட்டில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாம். வேறு எதுவும் பெருசாக பண்ணல. நல்லா வேடிக்கை தான் பார்க்குறாரு. எஃப்ஜே சார் நல்லா பொருளை வித்த பண்ணுவார். நல்லா அடிக்க வருவார், மாக் பண்ணுவார். இதுதான் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க எல்லோரும் ஒரு டீம் தான். எஃப்ஜே, கமருதீன், பார்வதி, திவாகர், சபரி இவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல்ன்றதே கிடையாது. வினோத்து வாயில் வந்ததெல்லாம் பேசிடுவாங்க. வினோத்து மோக் பண்ணுறது இரிட்டேட்டிங்.